இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அளப்பெரிய நன்மைத்தனங்களினால் நம்மை நிரப்பி இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் நம்மோடு இருக்கும்போது அது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாகவே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஜெயம் கொடுக்கிற தெய்வத்தை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னையும் காப்பவர் உறங்குவதே இல்லை. என்னையும் காப்பவர் உறங்குவதே இல்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் இறை ஆசீரை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, கடந்த 2025ஆம் ஆண்டில் நாம் சந்தித்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். எண்ணிக்கை நூலில் 6வது அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்வாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த ஆண்டு முழுவதும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதே வேளையில் நான் ஆசீர்வதிப்பதோடு இல்லை, உன்னை காக்கக்கூடிய பணியையும் செய்கிறேன். அதான் ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் மக்கள் பல்வேறு ஆபத்துகள், இடுக்கண்கள், நெருக்கடிகள், பகைமை நிறைந்த இடங்களில் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அதே ஜெபத்தை இன்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. அன்பு இறைமக்களே, இந்த ஆண்டின் முதல் நாளிலே, ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே கடவுள் இந்த ஆண்டினை நமக்கு பரிசுத்த கன்னிமரியாளின் பாதுகாப்பில் ஒப்பு கொடுக்கிறார். திருச்சபை அதை நினைவு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று ஜனவரி 1ஆம் தேதி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அதாவது லத்தீன் திருச்சபை முழுவதும், அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலுடைய ரோமன் கத்தோலிக்கர்கள் அனைவரும் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை நாம் கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அதே வேளையில் கிழக்கத்திய திருச்சபை, ஈஸ்டர்ன் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கத்திய திருச்சபையானது இதே விழாவை கிறிஸ்து பிறந்த மறுநாளை கொண்டாடுகிறது. அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறக்கிறார். அதற்கு மறுநாளே 26ஆம் தேதி கிழக்கத்திய திருச்சபை அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறது. கிரேக்கத்திலே இது தியோடோகஸ் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் இந்த வார்த்தை திருச்சபையில் ஒரு பிரபலமான வார்த்தை.
தியோடோக்கஸ், அன்னை மரியாள் கடவுளின் தாய், இந்த வார்த்தையை வைத்துதான் கிழக்கத்திய திருச்சபையும் நம்பிக்கை கொண்டது. அதே போல ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் நம்பிக்கை கொண்டது. ஆதலால் இந்த ஆண்டின் தொடக்க நாளை நாம் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த எப்பொழுதிருந்து இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று அழைக்கப்பட்டார் என்றால், இது மிகவும் தொன்மையான காலம். ஆதி திருச்சபை மலர்ந்து வந்த நேரம், ஆதி திருச்சபை வேரூன்றும் நேரம். முதலிலே அங்கு ஒரு சங்கம் கூட்டப்படுகிறது. 431வது வருஷத்திலே 5வது நூற்றாண்டின் முதல் பகுதியிலேயே நைசியான் என்ற இடத்திலே அங்கே ஒரு பொது சங்கம் கூட்டப்பட்டது. இப்போ நமக்கெல்லாம் வத்திகான் சங்கம் என்று பேசுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்பொழுது அந்த நைசியன் சங்கத்திலே முதலாக அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று அந்த 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே கூறியிருக்கிறார்கள். திருச்சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன? இயேசுவின் தாய் கன்னிமரியாள். இயேசு கடவுள் என்றால் இவர் கடவுளின் தாய் தானே. ஆதலால் கடவுளின் தாய் என்ற அந்த ஒரு மிக உயரிய ஒரு அந்தஸ்தை, பதவியை, உயர்வை, அந்த ஒரு நிலையை அன்னை மரியாளுக்கு மாலையாக சூடி இந்த திருச்சபை, ஆதி திருச்சபை மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டின் முதல் நாளை நமக்கு இந்த கடவுளின் தாயிடமிருந்து கிடைக்கட்டும் என்று திருச்சபை நம்மை வரவழைக்கிறது. ஆதலால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். எப்படி? பரிசுத்த கன்னிமரியாள் வழியாக உங்களுக்கு ஆசி வழங்குவார். அன்னை மரியாள் வழியாக உங்களுக்கு ஆசி வழங்குவார். தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் அங்கே அவர் சொன்னது ஆண்டவரின் தாய். இந்த ஆண்டவரின் தாயின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டவரின் தாயினுடைய விழாவில் அவருடைய அன்பும் அரவணைப்பும், அவருடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஒரு நிறை ஆசிரை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஆண்டில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுத்திருப்பார். அதே வேளையில் ஒரு சில கஷ்டங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டின் முதல் நாளிலே கடவுள் நம்மை பார்த்து உங்களுக்கு ஆசி வழங்குவேன், உங்களை பாதுகாப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ ஆசிரியர் தேவைப்படலாம், எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே பல்வேறு தேவைகள், பல்வேறு நிலைகளில் நாம் குடும்பத்திலே, தனிப்பட்ட நிலையிலே நமக்கு தேவைகள் இருக்கிறது. அதை வழங்கக்கூடியது யார்? இந்த உலகம் சார்ந்த மனிதர்களால் முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுள் நினைத்தால் மட்டும்தான் முடியும். கடவுள் நினைத்தால் இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வழியாக நமக்கு அந்த ஆசியை வழங்குவார். அதனால்தான் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆசி வழங்குவேன், உங்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆசி வழங்குவதோடு மட்டுமல்ல, உங்களை பாதுகாப்பேன். உங்களுடைய இடுக்கண்களிலும், உங்களுடைய துன்பங்களிலும், உங்களுடைய பய உணர்வுகளிலும் உங்களை பாதுகாப்பேன். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆதலால் இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆண்டாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் நமக்கு எதெல்லாம் தடைபட்டு இருந்ததோ அதெல்லாம் இந்த ஆண்டில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஆதலால் நாம் இந்த ஆண்டை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுப்போம். நாம் அவரிடம் சரணடைந்து ஜெபிக்கின்ற பொழுது அதை அவர் நமக்கு நிறைவாக கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு லூக்கா நற்செய்தி வழியாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனம் முதல் 21 வரை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்குள் சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும்
இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா என் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டு இருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான நிகழ்வு இயேசுனுடைய பிறப்பு விழாவை ஒட்டி நிகழ்ந்ததை நமக்கு இன்று இந்த லூக்கா நற்செய்தியினுடைய 2வது அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்டோம். அங்கே இடையர்களும், அந்த இடையர்கள் என்கின்ற பொழுது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஏழை மக்கள், அந்த பனியிலும் வெயிலிலும் அந்த பாலைவன பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்கும் ஏழை மக்கள், அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்குத்தான் கடவுளுடைய பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளை முகமுகமாக தரிசிக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்திற்கு மீட்பர், இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பவர், இந்த உலகத்திற்கு உன்னதத்தை கொடுக்கக்கூடிய அந்த இயேசு, அந்த இயேசுவின் பிறப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த புத்தாண்டில் ஆண்டவர் இயேசு பாலன் இயேசுவாக நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியவர். ஆதலால் இந்த புத்தாண்டை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் ஒப்பு கொடுப்போம். நாம் என்றும் நம்பிக்கைக்குரிய மக்களாக, விசுவாசம் நிறைந்த மக்களாக நாம் ஜெபித்து மகிழ்வோம். இந்த புத்தாண்டிலே நம்முடைய உள்ளத்தில் புது உணர்வுகள் வரட்டும். நம்முடைய உள்ளத்திலே புதிய ஞானம் வரட்டும். கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த நம்முடைய அனுபவங்களிலிருந்து புது ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் என்று நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஆசியை வழங்குகிறார். ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார். நம்மிடையே ஒரு சில மாற்றங்கள் வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த புத்தாண்டில் நான் இத்தகைய செயல்பாடுகளிலிருந்து விடுபட போகிறேன். நான் இந்த புதிய ஆண்டிலே நான் பழைய மனிதனாக இல்லாமல் புதிய மனிதனாக, என்னுடைய புது உணர்வுகளை, புதிய மனிதனாக மனமாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். என்னுடைய தீமைகளை, ஒரு தீய பழக்கங்களை, இந்த காரியத்திலிருந்து நான் வெற்றி பெற போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதே போன்று புதிய முயற்சிகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், நல்ல உடல் நலம் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கட்டும். உங்களுக்காக இன்று ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவர், அன்னை மரியாள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார்கள். இந்த ஆண்டில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கனவுகள், இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடியது இந்த ஆண்டவர் தான். இந்த பாலன் இயேசு தான். நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். இந்த கடவுளின் தாய் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது வல்லமை மிக்க ஜெபமாக இருக்கும். அந்த அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு விண்ணக ஆசிரை பெற்றுத்தரும். ஆதலால் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசியை வழங்கட்டும். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கட்டும். இந்த புதிய ஆண்டு உங்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை வெற்றியடைய செய்வதாக இருக்கட்டும், வெற்றியடைய செய்யட்டும். ஆதலால் என் அன்பு மக்களே, இந்த ஆண்டிலே புதிதாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். பார்த்துக்கங்க, நீங்கள் யார் மேலாவது வருத்தமாக இருந்தால் அவர்களை மன்னிப்பேன். யார் மேலாவது நான் இன்னும் அன்பு செய்ய வேண்டுமா, அவர்களை அன்பு செய்வேன். இந்த புதிய ஆண்டில், கடந்த ஆண்டில் நான் செய்த தவறுகளை இப்பொழுது செய்ய மாட்டேன். கடந்த ஆண்டில் நான் இருந்த சோம்பேறித்தனத்தை இந்த புதிய ஆண்டில் தூக்கி எறிய போகிறேன். இந்த புதிய ஆண்டிலே புது மனிதனாக வளரப்போகிறேன். இந்த புதிய ஆண்டிலே நான் என் கவலைகளை உதறப்போகிறேன். என் சுமைகளை சுமந்த இயேசுவிடம்
என் துன்பங்களை ஒப்படைக்கப் போகிறேன். நான் இந்த ஆண்டிலே துன்பங்கள் இல்லாமல் அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். அவர் எனக்கு அனைத்து காரியங்களையும் நன்மையாக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடங்குவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரம்பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதுமனு கூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலைக்கானனுக்கு யானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலைக்கானனுக்கு யானனுக்கு மங்களம். கானானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு கூறு பெத்தலேயனுக்கு. சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். Praise the Lord. நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்க எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 91 அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாதையை திறக்கிறார். நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாருங்க, அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நமக்கு என்ன ஆகுமோ, எது நடக்குமோங்கிற ஒரு பெரிய பயம்.
ஃபேமிலியை நினைக்கும் போது, பிள்ளைங்களை நினைக்கும் போது, சுத்தி இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நடுக்கம் அநேகருக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நீடிய ஆயுளை தருகிறேன். நீடிய ஆயுளை ஆண்டவர் தருகிறார். அதோடு மட்டுமல்ல, என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நீடிய ஆயுள். சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்திலையும் ஆண்டவர் அவர் வைத்திருக்கிறபடி எங்களுக்கு நீடிய ஆயுசு காலங்கள் உண்டு. ஒருவேளை நிறைய நேரங்கள்ல இன்னைக்கெல்லாம் வியாதி யாருக்காவது வந்துட்டுனா உடனே ஒரு நெகட்டிவான, ஒரு எதிர்மறையான சிந்தனையிலே பாதிக்கப்படுறோம். அநேகருக்கு என்ன ஆகுமோ, திடீர்னு வாழ்க்கை போயிருமோ, இப்படி எல்லாம் பயப்படுறீங்க. இதெல்லாம் மாத்திருங்கப்பா. முதல்ல நீங்க சொல்லுங்க, சங்கீதம் திருப்பாடல் 91:16 படி ஆண்டவர் நீடிய ஆயுளால் எனக்கு நிறைவளிப்பார், அவருடைய மீட்பை எனக்கு வெளிப்படுத்துவார். நடக்குமா? நிச்சயமா நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, பலத்தோட இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. காரணம் என்ன? தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் பயப்படணும்? பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஆண்டவரே, சங்கீதம் திருப்பாடல் 91:16 படி நீடிய ஆயுளால் உன் பிள்ளைகளுக்கு நீர் நிறைவளித்து உங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இவர்கள் மீது இறங்கி வரட்டும். அற்புதமும் அதிசயமும் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மன பயங்கள் மாறுவதாக, மரண பயங்கள் வெளியேறுவதாக. என்ன நடக்குமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அநேகருக்குள் ஒரு நடுக்கம். இந்த நடுக்கம், பயமும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். இப்போதே வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். அப்பா, ஏசப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, என் தொழில் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, என் நோயை குணப்படுத்துங்க. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்க பெயரை சொல்லி கூப்பிடுற இந்த மகனை, இந்த மகளை இப்போது நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். சங்கீதம் திருப்பாடல் 91:16 படி நிறைவான உம்முடைய ஆசீர்வாதம் நீடிய ஆயுளால் நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னபடி அற்புதத்தின் ஆசி இவர்கள் மீது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. மரியே வாழ்க. God bless you. பாசத்திலும் உம் பாசம் மேலானதே, அப்பாவின் பாசத்திலும் உம் பாசம் மாறாததே. அம்மாவின் பாசத்திலும் உம் பாசம் மேலானதே, அப்பாவின் பாசத்திலும் உம் பாசம் மாறாததே. மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா பாவியான எனக்கா மரித்த அன்பு இயேசுவே,
பாசமில்ல உலகிலே தவித்த எனக்கா பாசங்காட்டி அனைத்த இயேசுவே. பாவமான உலகிலே பாவியான எனக்காய் மரித்த அன்பு இயேசுவே. பாசமில்லா உலகிலே தவித்த எனக்காய் பாசங்காட்டி அணைத்த இயேசுவே. உங்க அன்புதான் ஒருபோதும் கைவிடவில்லையே. இனியும் வாழ்வதும் உங்க அன்புதான் ஆயுளெல்லாம் என்னை நடத்திடுவே. இதுவரை வாழ்ந்ததும் உங்க அன்புதான் ஒருபோதும் கைவிடவில்லையே. இனியும் வாழ்வதும் உங்க